மதுரையில் கால்வாய்க்கு பந்தல் போட்ட திமுக தீர்மானம்ங்கிற பேர்ல பல காமெடிகளை செஞ்சிருக்கு. 27 காமெடிகளை பார்த்ததும் குபீர்னு சிரிப்பு வர சில காமெடிகளை மட்டும் இப்போ பார்க்கலாம். தீர்மானம் 1, கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில கொன்று குவிக்கப்பட்ட 1.5 லட்சம் தமிழர்களோட ஆன்மாவும் உலகம் முழுக்க அகதிகளாக குடியேறின தமிழர்களும் பல துரோகங்களை தாங்கி நிற்கிற தமிழ்நாட்டு மக்களும் இதை ஏத்துப்பாங்களா? கரிசோத்துக்கு கைத்தற்ற உடன்பிறப்புகளை தவிர யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்து, இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தும் திராவிட மாடல் அரசுன்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. அரக்கோணம் கல்லூரி மாணவி கிட்ட கேட்டா திமுக நிர்வாகி வாழ்க்கைய எப்படியெல்லாம் சீரழிச்சான்னு பக்கம் பக்கமா சொல்லுது. ரேபிஸ்ட் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட அமைச்சரை வச்சுக்கிட்டு எப்படி இப்படி சிரிக்காம பேசுதாங்கன்னு தெரியல. அடுத்து, உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் வாழ்விலும் புதிய விடியல் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நெசவாளர்கள் ஊதிய உயர்வு, மின்கட்டண உயர்வை ரத்து பண்ண சொல்லி போராடிட்டு இருக்காங்க. விவசாயிக பாட்ட சொல்லி முடியாது. நெல்லு விற்க போனா திமுக காரனுங்க நின்னுக்கிட்டு மூட்டைக்கு 50 ரூபாவை லஞ்சம் கேட்கானுங்க. இதுதான் ஐயா கொடுத்த விடியல். இதை என்னத்த விலைக்கு சொல்ல? அடுத்து, காலமெல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு துணை நிற்போம்னு சொல்லுற மாதிரி உதயநிதிக்கு துணை நிற்போம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. சரி, அது அவங்க கட்சி விவகாரம். கரிசோரெல்லாம் போட்டிருக்காங்க. உடன்பிறப்புகள் கைத்தட்ட தான் செய்வாங்க. ஆனா தமிழகத்தின் எதிர்காலம்னு இந்த தீர்மானத்துல சொல்லி இருந்தாங்க. அண்ணனோட எதிர்காலமே தம்பிங்க கொடுக்க போகிற வாக்குமூலத்துல தான் இருக்கு. அதை மறந்துட்டீங்க. அடுத்து, கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடமான வச்சது யாருன்னு அதிமுக தலைவர்கள் பல தடவை கேட்டுட்டாங்க. அடகு வச்சது ஐயா கருணாநிதினு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் கச்சத்தீவு மீட்பு பத்தி என்ன தகுதி இருக்குன்னு இவங்க பேசுறாங்களோ எனக்கு புரியல. அடுத்து, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுமா? இவங்க கூடவே இருக்கிற காங்கிரஸ் தான் கல்வியை மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போச்சு. அதுக்கு பிறகு 16 வருஷம் இவங்க மத்திய அமைச்சர் பதவியிலலாம் இருந்து காத்துல ஊழல் பண்ணதா பிரச்சனையிலலாம் சிக்கினாங்க. அதுல காட்டின அக்கறைய கல்வியில காட்டியிருந்தா எப்பவோ மாநில பட்டியலுக்கு வந்திருக்கும். அப்பவே செய்யல, இப்போ தீர்மானம் போடுதாங்க. கடைசியா சொல்ல போற தீர்மானம் தான் முக்கியம். அதிமுக துரோகம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. மீத்தேன் திட்டம், நீட் தேர்வு, ஜல்லிக்கட்டு தடை, கச்சத்தீவை தாரை பார்த்தது, இலங்கை தமிழர் பிரச்சனை, கடைசியா இப்போ டங்ஸ்டன் சுரங்கம் வரைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுச்சுன்னு நாம சொல்ல தேவையில்லை. பிறந்த பச்சை குழந்தையும் சொல்லும். அதிமுக மக்களுக்கு நல்லதே செய்யும்னு மக்களே சொல்லுவாங்க. அது உடன்பிறப்புகளுக்கு புரியாதுல்ல. இப்படி ஒரு தீர்மானம் போட்டு இந்த அலங்கோல ஆட்சி தொடரும்னு சொல்லுதாங்க. அசைவ சாப்பாட்டுக்கு ஆட்டம் போட தமிழக மக்கள் என்ன உடன்பிறப்புகளா? இந்த தடவை விடியலாரோட விளம்பரம் தமிழ்நாட்டில் ஃப்ளாப்பு தாம்ல ஆகும். எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்குதான்னு பாருங்க ஸ்டாலின் சார். அட, நான் சொல்லலை சார். கால்வாய்க்கு பந்தல் கட்டி நீங்க பண்ண காமெடியை பார்த்த ஜனங்க சொல்றாங்க.